Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் முர்த்தபாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஈஸியா டேஸ்டா எம்மியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 முட்டை, 2 கப் மைதாவுக்கு 1 முட்டை. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு பிறகு கொஞ்சமாக ஆயில் தடவி இது ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன், சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. சாப் பண்ண ஆனியனாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டனில் இருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். இப்போ குக்கான பிறகு சாப் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. மட்டன் உங்களுக்கு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி குத்தி விட்டாலே அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா உதிரியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது இது நல்லா குக்கான பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக்கான பிறகு இந்த மாதிரி தக்காளியை நசுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வெந்த பிறகு நசுக்கினாலே நல்லா நசுங்கிரும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போது ஒரு பெரிய கொஞ்சமாக மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து அது கொஞ்சமாக மாவு தடவி இந்த மாதிரி ரொம்ப தின்னாக பரத்திக்கோங்க. பரோட்டாக்கு எப்படி பரத்துவீங்களோ அந்த மாதிரி பரத்திக்கோங்க. நல்லா நைஸாக. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஆயில் தடவி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு மேலே இருக்கிறதையும் இது மாதிரி மடக்கிக்கலாம். மேலேயும் கீழேயும் உள்ளதை இந்த மாதிரி ஈவனாக வர மாதிரி பரத்திக்கோங்க. மடக்கிக்கிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வச்சு இந்த சைட்லேயும் மடித்து விட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் ஒட்டி விட்ட பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக பரத்திக்கலாம். லைட்டாக கட்டையை வச்சு பரத்திக்கோங்க. இந்த மாதிரி பரத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பரத்துனீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சைடில் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் மாவை. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா 2 சைடும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் எக்கு சேர்த்துருக்கோம், ஆயில் சேர்த்துருக்கறனால, கீ சேர்த்துருக்கனால நல்லா நமக்கு கிறிஸ்பியான ஒரு முர்த்தபாக் கிடைக்கும். இது நல்லா 2 சைடும் குக்கான பிறகு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் முர்த்தபாக் ரெடி ஆயிருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.